பார்த்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. தொழுதுகள், ஜகாத்து கொடுத்துக்கள், ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற நேரத்திலும் அது நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. இது பேசும் உபதேசம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசிக்கொண்டே உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுது குர்ஆனை எடுத்து வாசிக்கின்ற நேரத்திலும் அந்த குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பேசாமலே உபதேசம் செய்வதுதான் மரணம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமின் இறுதி சடங்கிலே பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் இறந்து போன ஜனாசாவிற்கு ஒரு மனிதன் ஜனாசா தொழுகையிலே அவன் கலந்து கொண்டால் ஒரு உஹது மலையினுடைய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அந்த ஒரு முஃமின் இறந்து போனதற்கு பின்னால் அவனுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அவனுடைய அடக்கம் முடியும் வரை அங்கே அவன் காத்திருப்பானேயானால் 2 உஹது மலையுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் இந்த மூமின்கள், இஸ்லாமியர்கள், ஒரு இஸ்லாமியன் இறந்து விட்டால் அவருக்கு பின்னால் அவனுடைய பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவன் பாவத்தை நீ மன்னித்து விடு, அவனுக்கு நீ இரக்கம் காட்டு என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் ஜனாசா தொழுகுவார்கள். அவர்கள் நடைபயணமாக ஜனாசாவினுடைய ஊர்வலத்திலும் செல்லக்கூடிய நோக்கம் இதுதான் என்ற விஷயங்களை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஜனாசா தொழுவதற்கு முன்னால் ஜனாசாவினுடைய ஊர்வலத்திலே கலந்து கொள்வது கலவரத்திற்காக வேண்டி கலக்கிறார்கள் என்று, அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களின் உள்ளங்களிலே இருக்கின்ற விஷயங்களையும் விஷங்களையும் நாம் எடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கடமை.